ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க ஒரு சம்மு சூப்பராக பார்த்துடலாம். ஃபிச்சர் யூஸ் பண்ணி டிவைட் சம் எப்படி பார்க்குறேன்னு பார்த்துடலாம். வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். டிவைட் 24 ஆப்பிள்ஸ் இன்டூ 6 ஈக்குவல் குரூப். மொத்தம் எத்தனை குரூப் கொடுத்துருக்காங்க? 6 குரூப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ சம் பார்த்துடலாம் சூப்பராக. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் ஈச் குரூப். நம்பர் ஆஃப் ஆப்பிள் இன் ஈச் குரூப்னா என்ன? 6. ஒரு குரூப்லேயும் எத்தனை கொடுத்துருக்காங்க? மொத்தம் 6 குரூப் கொடுத்துருக்காங்க. 6 ஒன்றுலையும் 6 இருக்குது. நம்பர் ஆஃப் குரூப் எத்தனை குரூப் இருக்குது? 1 2 3 4. மொத்தம் எத்தனை குரூப்? 4 இருக்குது. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், மொத்தம் ஆப்பிள்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு நீங்கள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி கூட சொல்லலாம். 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are சொல்லுங்கள் 3 4 12. 6 4s are 24 ஆப்பிள்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா? இப்போ டிவிஷன் ஃபேக்ட் எப்படி கேட்குறாங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ 24 ஆப்பிள் இருக்கா, அதை வந்துட்டு எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் பாருங்கள். 1 2 3 4. டிவிஷன் ஃபேக்ட் என்னது? 24க்கு 24 ஆப்பிளுக்கு டிவிஷன் ஃபேக்ட் வந்து 4. ஓகேங்களா? இந்த ஃபிச்சர் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக எழுதிருங்க. சூப்பராக போட்டுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இது வந்துட்டு ஃப்ராக்ஷன் சம்மு. ஃப்ராக்ஷன் சம்மில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபிச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிச்சரில் வந்துட்டு எத்தனை பார்ட் வந்துட்டு ஷேடோ பண்ணியிருக்காங்க, எத்தனை பார்ட் வந்து ஷேடோ பண்ணாமல் இருக்காங்கன்னு தான் கொஸ்டின். இப்போ வாங்க பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். மொத்தம் எத்தனை பார்ட்ஸ்மா இருக்குது? மொத்தமாக வந்து 7 பார்ட்ஸ் இருக்குது. fraction of unshaded part. unshaded part எத்தனை? unshaded part 3 இருக்குதா? ஓகே. shaded part எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. shaded part 4. இது வந்து நம்ம வந்து ஆன்சரா இப்படி எழுத கூடாது. ஃபிராக்ஷன்ல கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணனும்? 3/7 4/7 இந்த மாதிரி தான் எழுதணும். இப்படி தான் ஆன்சர் வரணும். இந்த மாதிரி நீங்க ஃபீச்சர் கொடுத்துட்டு क्वेश्चन இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா சூப்பரா நீங்க கரெக்ட்டா எழுதிரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணி Subscribe பண்ணுங்க. Thank you for watching.